योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरुराय. ஒரு புதிய நாள், 24 மணி நேரங்களை அள்ளி நம் கையில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பகவான் எல்லோருக்கும் சமமாக இதை கொடுத்திருக்கிறார். இந்த நாளை திருநாளாக ஆக்குவது நம்முடைய கையில் இருக்கிறது. இல்லை என்றால் இது வாழ்நாளில் ஒரு வாளாக இருந்து இந்த நாளை நம்முடைய ஆயுளிலிருந்து துண்டித்து விடுகிறது. இதை திருவள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். மகாத்மாக்கள் சொல்கிறார்கள், நாட்களையெல்லாம் திருநாட்களாக ஆக்குங்கள். எப்படி ஆக்குவது? பகவானுடைய பெரும் கருணையினால் நாம் தினம் தினம் விரைவிலேயே எழுந்து வேகமாய் குளித்து இங்கு ஓடி வருகிறோம். அவருடைய சக்தி மிகு சன்னதியில் அவருடைய திருநாமத்தை சங்கீர்த்தனமாக சேர்க்கிறோம். இது சாதாரண கருணை அல்ல, பெரும் கருணை பேராறு. இதை நன்றியோடு மனதில் கொண்டாடி கொண்டாடி அவருடைய நாம தாமரைகளை திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து விட்டோம். ஒருமுறை சுதாமாவு கிரகப்பிரவேசம் 92 நாங்கள் அதற்கு முன்னால் ஒரு பெரும் காணிக்கையை எடுத்துக்கொண்டு பகவானுடைய சன்னிதானத்துக்கு சென்றோம். சன்னதி ஸ்ட்ரீட்டில் அந்த பணத்தை அவருடைய பாதத்தடியில் வைத்துவிட்டு வணங்கி நின்றோம். அவர் அதை தொடவே இல்லை. சொன்னார், இதெல்லாம் இந்த பிச்சைக்காரனுக்கு வேண்டாம். இந்த பிச்சைக்காரனுக்கு இதற்கு பதிலாக கோட்டி கோட்டியாக நாமும் கொடுங்கள் என்றார். இதுவே இந்த பிச்சைக்காரனுடைய செல்வம் என்றார். ஆக இது எல்லோருக்கும் உரியது. பகவானுக்கு திரும்ப திரும்ப கோட்டி கோட்டியாக நாமும் சொல்லி சமர்ப்பித்துக் கொண்டே இருப்போம். நாம் சமர்ப்பிப்பது எல்லாம் 1000 மடங்காக திரும்பி வரும் என்று நமக்கு சாஸ்திரம் சொல்லித் தருகிறது. இன்றைக்கு ஒரு கதை பார்ப்போம். ஸ்ரீ குருநானக் அவர்கள் ஒரு நகரத்திற்கு சென்றார். அந்த நகரத்தில் ஒரு பெரிய வணிகர், பெரும் செல்வந்தர், பெரும் செல்வாக்கு உள்ளவர். அவருடைய வீடு ஒரு அரண்மனை மாதிரி இருக்குமாம். அதற்கு மேலே 7 கொடிகள் பறக்குமாம். எல்லோரும் அவரை பெரிதும் மதித்து வந்தார்கள். குருநானக் அவர்கள் அவரிடம் சென்ற பொழுது அந்த செல்வந்தரை பார்த்து கேட்டார், ஏன் 7 கொடிகள் பறக்கின்றன உங்கள் வீட்டு மாடியில்? அவர் சொன்னார், என்னிடம் 7 பொற்குடங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பொற்குடத்திலும் 1,00,000 பொன் காசுகள் வைத்திருக்கிறேன். அந்த ஒரு குடத்தில் 1,00,000 பொன் காசுகள் வைத்திருக்க அடையாளமாக ஒரு கொடி. அப்படி 7 குடத்திற்கும் 7 கொடி பறக்க விட்டிருக்கிறேன் என்று பெருமிதமாக சொல்லிக் கொண்டார். குருநானக் அவர்கள் புன்சிரிப்பு செய்து அவர் கையிலே ஒரு சிறிய நூல் தைக்கும் ஊசி இருக்கும் அல்லவா, அதை கொடுத்து, இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறேன். உடனே அவர் சொன்னார், இது எதற்கு? இது எனக்கு வேண்டாம், உங்களிடம் திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொல்லி கொடுக்க பார்த்தார். குருநானக் அல்லவா, அவரும் மிகுந்த செல்வாக்கு உள்ளவர். உடனே குருநானக் அவர்கள் சொன்னார், இல்லையப்பா, நீ இதை இப்பொழுது வைத்துக்கொள், மறு உலகத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம், அந்த சமயம் நீ எனக்கு இதை திருப்பிக் கொடு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. 7 குடம் நிறைய பொற்காசுகள் வைத்திருக்கும் நாம் 7,00,000 பொற்காசுகள் என்பது அந்த காலத்தில் சாதாரணமா? ஒரு சிறிய ஊசி ஒன்றை கையில் ஒரு பெரும் அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு
இந்த மகாத்மா செல்கிறார். இதற்கு அர்த்தம் என்ன? அவர் வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவியிடம் காண்பித்தார். அவர் மனைவி சமயோச்சித புத்தி உள்ளவள், கடவுளிடம் பக்தி உள்ளவள். அவள் சொன்னாள், உங்களுக்கு புரியவில்லையா? உங்களிடம் என்ன சொன்னார்? மறு உலகத்தில் கொண்டு வந்து கொடு என்று சொன்னார். நாம் இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது எந்த ஒரு சொத்தும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், இது 7 குடம் பொற்காசுகள் எதுவுமே உங்களுடன் வராது. இந்த ஊசி கூட உங்களுடன் வர முடியாது. அப்படி இருக்கையில் நீங்கள் மறு உலகத்தில் இந்த ஊசியை எப்படி அவருக்கு திருப்பி கொடுக்க முடியும்? அவர் இதைத்தான் குறிப்பாக சொல்லியுள்ளார். அப்பா, இந்த சிறிய ஊசி கூட நீ எடுத்துக்கொண்டு மறு உலகத்துக்கு செல்ல முடியாது. இந்த 7 கொடிகள் பறக்க விட்டிருக்கிறாயே, இது எதுவுமே உன்னோடு கூட வராது என்பதை சொல்லி அவள் சொன்னாள், நாம் செய்யும் புண்ணியங்களும் பாவங்களும் மட்டுமே நம்முடன் செல்லும். இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது நாம் செய்த கர்மாக்கள், புண்ணிய கர்மாக்களும் பாவ கர்மாக்களுமே நம்மோடு செல்லும். வேறு எதையும் நம்மால் தூக்கி செல்ல முடியாது. பதவியோ புகழோ பணமோ எதுவுமே, உறவினர்களோ எதுவுமே நம் கூட வராது. நன்றாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்யும் புண்ணிய கர்மாக்களும் பாப கர்மாக்களும் மட்டுமே நம்முடன் எடுத்துச் செல்வோம். ஏனென்றால் அடுத்த பிறவி அதை ஒட்டி அமையும். அவை சுக்க துக்கங்களாக நம்மை வந்து அலைக்கழிக்கும். எல்லா புண்ணிய கர்மாக்களிலும் சிறந்த புண்ணிய கர்மா இறைவனை நினைவில் கொள்வது. நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், இறைவனோடு ஒன்றுதல் என்பது நம் கையில் இல்லாமல் போகலாம், ஆனால் இறைவனை சதா நினைத்துக் கொண்டிருப்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது நாம் இறைவனை நினைத்துக் கொள்கிறோம். நாமமும் நாமியும் ஒன்றேயானதால் remembering the name is remembering God, and remembering God is living in God. அதனால் நாம் நாமத்தை பெருக்கிக் கொண்டே போவோம், அதை பகவானுக்கு அர்ப்பணித்துக் கொண்டே போவோம். ஒவ்வொரு நாளையும் வாளால் வெட்டப்படும் சாதாரண நாளாக இல்லாமல் திருநாளாக அவருடைய திருநாமத்தோடு கழிப்போம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் செலுத்துவோம். பகவான், தங்களிடம் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம், கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் வேண்டிக் கொள்ளுதல் ஒன்றுதான் எங்களால் செய்ய முடியும். தாங்கள் பெரும் கருணையோடு உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை தலைவிரித்து ஆடுகிறது. எங்கும் மக்களின் மனதில் அச்சமும் துன்பமும் இருக்கிறது. அதே சமயம் பகைமை பாராட்டுதல் பெருகிக் கொண்டே போகிறது. இன்றைக்கு போர் சூழ்நிலை நிலவுகிறது. தங்கள் ஒருவராலேயே இதையெல்லாம் மாற்ற முடியும். இது தவிர திடும் திடும் என்று ஆட்கொல்லி வியாதிகள் நம்மை தாக்குகின்றன. இயற்கையின் சீற்றங்கள் பலவிதங்களில் வெளிப்படுகின்றன. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் தான். ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களுமாக இருந்து போர் செய்து வந்தனர். அதன் பிறகு ஒரு குடும்பத்திலேயே பங்காளிகள், கசின்ஸ் என்று சொல்வோம் அல்லவா, அவர்களுக்குள் நல்லவர்கள் 5 பேர், கெட்டவர்கள் 100 பேர், இப்படி போர் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது மக்களுடைய ஒவ்வொருவர் மனதிலுமே தேவர்களும் அசுரர்களும் நல்ல எண்ணங்களாகவும் கெட்ட எண்ணங்களாகவும் இருக்கின்றார்கள். தங்கள் ஒருவரால் தான் இந்த அசுரர்களை மக்கள் மனதிலிருந்து அழிக்க முடியும். தாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த வன்முறைகளை எல்லாம் மாற்றி உலகத்தில் மீண்டும் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, நட்புறவு, சகோதரத்துவம்,
பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உதவி செய்து கொள்ளுதல். இந்த போர் சூழ்நிலை மாறி அமைதி நிலவ வேண்டும். இந்த நோய்களும் சீற்றன் இயற்கையின் வன்முறையும் தங்களுடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே பல சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், பல பாஷை பேசுபவர்கள், பல நாட்டைச் சேர்ந்தவர்கள், பல மதத்தைச் சேர்ந்தவர்கள், ஆயினும் ஏதேதோ காரணங்களால் ஊழ்வினையின் காரணமாக பெரும் துன்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் உதவியும் பாதுகாப்பும் எட்டுவதில்லை. தாங்கள் பெரும் கருணை கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல தொண்டர்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும். நாடு பல துறைகளிலும் சிறப்பாக வளர்ச்சியுற்று அந்த விசேஷ உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் பாதையில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் எப்பொழுதும் மனதுக்கு கொண்டு வந்து அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஆத்ம சக்தியாக ஓங்க வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். தப்பித்தவரை கூட மாயையின் பிடியில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. அதில் விழுந்தோமானால் திரும்ப மீண்டு வருவது என்பதற்கு எத்தனை காலம் பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. தங்களுடைய இந்த முக்தி நிலை, பேரானந்த பெருநிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். இதை எங்களுடைய பிறப்புரிமை என்றே மகாத்மாக்கள் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு எங்கள் மனது முற்றிலும் தூய்மையாக வேண்டும். எங்கள் மனதிலே இருக்கும் ஆசை, கோபம், பயம், பொறாமை, தற்பெருமை, காமம், பெருகிக்கொண்டே போகும் ஆசைகள் அவைகள் தேவைகளாகவும் மாறிவிடுகின்றன. இவை எல்லாவற்றையும் சுரண்டி எடுக்க வேண்டும். எத்தனையோ ஜென்மங்களிலிருந்து நாம் அள்ளிக்கொண்டு வருகிறோம். நாமத்திற்கு இந்த அழுக்குகளுக்கெல்லாம் மூல காரணமாயிருக்கக்கூடிய பாபங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது ஆனந்தமாய் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். உலகத்தில் நாங்கள் எங்கே இருந்தால், வீட்டிலோ, காட்டிலோ, ஆலயத்திலோ, ஆசிரமத்திலோ, எந்த வேலை கையில் விழுகிறதோ அந்த வேலையெல்லாம் தங்களுடைய வேலையாக பாவித்து அதை தங்களுக்கு சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து வர வேண்டும். அப்பொழுது எங்களுடைய ஒவ்வொரு அசைவும் ஆத்மசக்தியாக ஓங்கிவிடும். கடைசியாக வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுகமோ துக்கமோ தங்களிடமிருந்தே அது வருவதனால் அது எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் மட்டுமே என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு கஷ்டங்கள் வரவில்லை என்றால் தங்கள் பக்கம் திரும்பவே மாட்டோம். ஆக ஒவ்வொரு கஷ்டமும் தங்களை நோக்கி தள்ளிவிடுகிறது. அது ஒரு பெரும் ஆசீர்வாதமாக அமைந்து தங்களிடம் நெருக்கத்தை கூட்டுகிறது. எங்கள் மனம் தூய்மையாகி எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய தங்களுடைய தெய்வீக இருப்பை நாங்கள் உணர வேண்டும். வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் தங்கள் சங்கல்பம் மட்டுமே இருக்கிறது என்பதையும் நாங்கள் உணர வேண்டும். கர்மவினை திடும் என்று தாக்கும் பொழுது நிலை குலைந்து போகாமல், மற்றவர்களை எல்லாம் எங்களுடைய தோல்விக்கு குற்றம் சாட்டாமல், தங்களை நொந்து கொள்ளாமல், தங்களை விட்டு விலகாமல் எப்பொழுதும் தங்கள் திருவடியில் நன்றியோடு இருக்க வேண்டும். இதற்கு தாங்கள் அருள் புரிய வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கு எங்களுடைய அகம்பாவம் போய் ஆத்மபாவம் ஓங்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார்.